வெல்கம் டு சரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ஐட்டம் பார்க்க போகிறோம்னா ஆனியன் பக்கோடா. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம எப்படி பேக்கரியிலலாம் கிடைக்குதோ, டீ கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு பக்கோடா, அதை எப்படி செய்கிறது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மேஜர் பொருள் பார்த்திங்கன்னா இந்த கார்லிக், ஆனியன், கறி லீவ்ஸ். ஸோ இதை வச்சு எப்படி பக்கோடா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக், இதுக்கப்புறம் கறி லீஃப், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதான் சாஃப்டாகும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தில் வந்து தண்ணி விடும். இந்த பக்கோடாக்கு நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த வெங்காயத்துலேருந்து வர தண்ணியுமே யூஸ் பண்ணி பக்கோடா செய்யணும். நீங்கள் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை கையில் நல்லா நசுக்குனாலும் சரி. ஸோ வெங்காயம் எந்தளவுக்கு சாஃப்ட் ஆகுதோ அந்தளவுக்கு பக்கோடா வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த பக்கோடாவில் பார்த்தீங்கன்னா என்ன சீக்ரெட்னால், நீங்கள் வந்து போடுற சில்லி பவுடரும் சால்ட்டும் இந்த ஸ்டேஜில் தான் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் கடலை மாவோ அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த வெங்காயத்தில் வந்து அந்த சில்லி பவுடரும் உப்பும் அப்சர்வேஷனில் இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அப்போ தான் தண்ணி விடும் எல்லாத்துல வந்து. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த சில்லி பவுடரும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி உப்பும். இதில் நம்ம எந்த டிஷ் பண்ணாலும் எப்போவுமே எந்த கலரும் ஆட் பண்ண மாட்டோம். ஆர்டிஃபிஷியலாக கலரு, இந்த கேசரி பவுடர் எதுவுமே போட மாட்டோம். எது நேச்சுரலாக வருதோ அதைவே தான் நம்ம விரும்புகிறோம். ஸோ என்னோடய வியூவர்ஸும் அதே தான் எதிர்பார்ப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இது வந்து இப்போ ஆனியன் வந்து ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் அரிசி மாவும் கடலை மாவும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கடலை மாவு, அதுக்கப்புறம் இது அரிசி மாவு. பார்த்துக்கோங்க, நீங்கள் கடலை மாவோட 1/4 வாசி அரிசி மாவு போட்டால் போதும். ஸோ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறீங்க என்னன்னு தெரியாது. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்தளவுக்கு தான் வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கையை இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணாங்கனாலும் போதும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். எந்த ஒரு இடத்துலையும் தண்ணி எதுவும் ஊற்றலை. இது பார்க்கும்போதே பக்கோடாவுக்கு இப்போவே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, தண்ணி எதுவும் ஊற்றவே இல்லை. ஸோ அந்த வெங்காயத்தில் இருந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பக்கோடா ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கண்டிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிதமான சூடில், ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டுறாதீங்க, மிதமான சூட்டில். ஸோ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. பொறுமையாக வேகட்டும். ஜாஸ்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் எவ்வளோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்க அந்தளவுக்கு உடஞ்சிரும் பக்கோடா.